சமூக நீதியை பேசும் கட்சிகளை சேர்ந்தவர்கள் நடத்தும் கல்லூரிகள் தான் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக செயல்படுகின்றன என அமைச்சர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வாட்ஸ்அப் மூலம் ஓபி சீட்டு பெறும் சேவை முதற்கட்டமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. நலம் ஏஐ என்ற பெயரில் வாட்ஸ்அப் செட் பாட் சேவையை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அறிமுகம் செய்து வைத்தார். வாட்ஸ்அப் மூலம் அரசு மருத்துவமனைகளுக்கான ஓபி சீட்டு பெறலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் 9612222999 என்ற எண்ணிற்கு ஹாய் என மெசேஜ் அனுப்பி நலம் ஏஐ சேவையை பெற முடியும். தற்போது முதற்கட்டமாக 22 மாவட்டங்களில் நலம் ஏஐ சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த செயலியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அருண்ராஜ், கடந்த திமுக ஆட்சியில் தனியார் கல்லூரிகளுக்கு விதிகளை மீறி தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். சமூக நீதியை பேசும் கட்சிகளை சேர்ந்தவர்கள் நடத்தும் கல்லூரிகள் தான் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக செயல்படுகின்றனர் எனவும் சமூக நீதியை பேசும் திமுக மற்றும் அதிமுக பதில் சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார். நலம் ஏஐ அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் சாட் பாட்டை அறிமுகப்படுத்தியிருக்கோம். 9619222999 இப்போவே நீங்க சேவ் பண்ணிக்கங்க. நலம் ஏஐ அப்படிங்கிற பேர்ல நீங்க சேவ் பண்ணிக்கங்க. 22 மாவட்டங்கள்ல இன்னைக்கு அறிமுகம் செய்யறோம். கிராமப்புறத்துல ஏழை எளிய மக்களுக்கு அவங்க போன் இல்ல, ஸ்மார்ட் போன் இல்ல, எதுவுமே இல்லைன்னா கூட நலம் ஏஐ மூலமா தான் நீங்க ஓபிசி எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க டைரக்டாவும் நேரடியாவும் நீங்க எதுவும் இல்லாம நீங்க போக முடியும். அதை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். கடந்த ஆட்சியில நம்மளோட இடஒதுக்கீடு பாதிக்கப்படும். நம்மள 7.5% இடஒதுக்கீடுல நம்ம ஏழை மாணவர்களை அட்மிட் பண்ண முடியாது. அப்புறம் கட்டணமும் நம்ம ரெகுலேட் பண்ண முடியாது தெரிஞ்சும் என்ஓசி இஷ்யூ பண்ணிருக்காங்க. நம்மளாக ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியும். அதை தெரிஞ்சும் என்ஓசி வழங்கப்பட்டது கடந்த ஆட்சியில.